தலைமைஸ் நேயர்களே வணக்கம். நான் உங்கள் தடயம் பாபு. நம்முடைய பிஜேபியினுடைய அரசாங்கத்தினுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் சில கட்சிகளுக்கு பெரும் தலைவலியாக இருக்கிறாரு. இது மோடியோட வேலை, கட்சி உடையதான் மோடி, முதலமைச்சர் கவுக்குறாங்களா மோடி, எம்பி வெளில வராங்களா மோடி, இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் மோடி தலையா பேச்சா அவர் உருண்டுட்டு வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நிலைமை, இன்னைக்கு மோடிக்கே ஒரு பெரிய தலைவலியை கொடுத்ததுக்கு இன்னைக்கு கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி. இந்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஏதோ ஒரு வார்த்தை சொல்ல போய் அது பெரிய இன்னைக்கு ஒரு மாணவர் போராட்டமாக இன்றைக்கு இந்தியாவில் மாறி இருக்கிறதுனா அது மிகையாகாது. இன்றைக்கு டெல்லியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய போராட்டம், இளைஞர்கள் போராட்டம். போலீஸ் எதிர்பார்க்கல, மத்திய அரசு எதிர்பார்க்கல, மாநில அரசு எதிர்பார்க்கல, இவ்வளோ இளைஞர் கூட்டம் வருவாங்களா, இவ்வளோ மாணவர் பட்டாளம் வருமா அப்படின்ட்டு மிகப்பெரிய போராட்டம். எதுக்காக அந்த போராட்டம்? நீட்டு வினாத்தாள் கசிவு, சிபிஎஸ்இ தேர்வு குளறுபடி, இந்த ரெண்டு விஷயத்துக்காகவும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், சீர்திருத்தம் கொண்டாடணும்னு சொல்லிட்டு கரப்பாம்பூச்சி மக்கள் கட்சின்னு ஒன்று சும்மா இணையதளத்தில் ஒன்று ஆரம்பிச்சாரு. அப்ஜித்னு ஒரு தம்பி, 30 வயசு பையன், இன்னைக்கு விமானத்துலேருந்து வந்துட்டார், வெளிநாட்டிலேருந்து வந்துட்டார். இன்னைக்கு அவர் தலைமையில போராட்டம் இன்னைக்கு பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு. இந்த போராட்டத்துக்கு யார் ஆதரவு பார்த்தீங்கன்னா இந்திய மாணவர் கழகம், இந்திய மாணவர் சங்க, கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கம் போன்ற முற்போக்கான மாணவர் அமைப்புகள்லாம் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் திரண்டு இன்னைக்கு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. தர்மேந்திர பிரதானே பதவி விலகு, டவுன் டவுன் அப்படின்ற கோஷங்கள் இன்றைக்கு இந்தியாவினுடைய தலைநகர் டெல்லியில எதிர்த்துக் கொண்டிருக்கிறது. அந்த கோஷங்கள் இன்றைக்கு உலகத்தில் பார்வையில இந்தியா ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடு என்ற ஒரு பிரமிப்பை ஊட்டுகிற இந்த பேர் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஊழியார இன்னைக்கு தட்டிட்டு இருக்கிறாங்க. மாணவர் போராட்டம், இந்த நீட்டு வந்தாலும் வந்துச்சு. இந்தியாவில் எல்லா கட்சிக்கும் தலைவலி. நீட்டு தேர்வுனாலே பிரச்சனை. அது எக்ஸாம் எழுத போனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும். அந்த எக்ஸாம் எழுத உள்ள மாணவிகள் போகிறதுக்கு ரொம்ப கொடுமை. அந்த நீட்டை ரத்து பண்ணினாலும் ரத்து பண்ண மாட்டேன்றாங்க. அது ஒரு பக்கம் அரசியலில் சிக்கிக்கிட்டு இந்த நீட்டு தவிக்குது, சிபிஎஸ்சியும் தவிக்குது. இந்த முறைகேடுகளுக்கு, இந்த வினாத்தாள் கசிவுக்கெல்லாம் மத்திய கல்வித்துறை தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு டெல்லியில் மிகப்பெரிய மாணவர் போராட்டம் தொடர்ந்துட்டு இருக்கு. டெல்லி காவல்துறை முழிப்பிதிங்க போய் நிற்கிறானோ இன்னைக்கு. அங்கே போலீஸ்லாம் என்னடா இது இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ணணும்னு தெரியாது. நம்ம மோடி ஐயா எல்லாத்துக்கும் காது குத்துவார். இன்னைக்கு மாணவர்கள்லாம் சேர்ந்து மோடி ஐயாவுக்கு ஒரு காது குத்திருக்கிறாங்களே, இது எங்கே போய் முடியுதுன்னு தெரியலன்னு சொல்லி இதுக்கு தான் சொல்கிறது. உலகத்தில் எந்த நாட்டில் புரட்சி ஏற்பட்டாலும் அந்த புரட்சி மாணவர் மூலமாகத்தான் ஏற்படும் என்பதை இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் டெல்லியில் கரப்பாம்பூச்சி தண்டா கட்சி இளைஞர்கள், மாணவர்கள் எல்லாம். எனவே இந்த பிரச்சனையை சீக்கிரமாக தீர்ப்பது மோடியினுடைய கையிலே தான் இருக்கு. மத்திய உளவுத்துறையால் கணிக்க முடியவில்லை, அந்த மாநிலத்தினுடைய உளவுத்துறையால் கணிக்க முடியவில்லை. இந்த அளவுக்கு இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி வளருமா அப்படின்ட்டு அவங்க எதிர்பார்க்கல. இன்னைக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமாக இன்னைக்கு போராட்டங்கள் டெல்லியில் நடந்துட்டு இருக்கு. எனவே உலகத்துக்கே பஞ்சாயத்து பேசுகிற நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். அவர்கள் சொல்லுகிற நியாயமான அந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உடனடியாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பதவியிலிருந்து விலகினால்தான் இந்த போராட்டத்திற்கு ஒரே தீர்வு கிடைக்கும் என்று அங்கு போராட்டங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த மாணவர்களுடைய போராட்டம் நீட்டுக்கு ஒரு முடிவு கட்டும் போராட்டமாக இருக்கும் வேண்டும் என்று பல அரசியல் தலைவர்கள் இன்றைக்கு விமர்சனம் செய்து வருகிறார்கள். மோடி ஐயா, போராட்டத்தை முடிவு கொண்டு வாங்க. வணக்கம்.